எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். எழில் வந்து குழந்தைங்க கூட வந்து மனசு விட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். இதை பார்த்தா மனோகரி வந்து என்ன செய்கிறதுன்னே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் கேளுங்க. எழில் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு அழைச்சிட்டு வந்துட்டுருக்கப்ப வந்து அஞ்சலி வந்து அப்பா இந்த இது ராட்டினத்தில் போகணும் அப்படின்னு சொன்னோன்னா, அப்படியா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமேட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. இவன் முதல்ல வந்து ஒரு ரவுண்டு அடித்து முடிச்சிடுறாங்க. அடித்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு கார் விளையாடணும்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை கார்லாம் நீ வந்து தனியாக உனக்கு வந்து விளையாட ஓட்ட தெரியாது, அதுக்கு தான் என் கூட வந்து சுடர் இருக்கால்ல, நான் சுடர் கூட வந்து கார் உட்காந்துக்கிறேன். சுடரும் காரில் வந்து ஏறி உட்காந்துக்கிட்டாங்க குழந்தைங்க மாதிரி. கூடவே உட்காந்துட்டு கவின்லேருந்து எல்லோரும் வந்து கார் ஓட்டி இடித்து விளாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த எலக்ட்ரிக்கல் காருக்கு இதில். அதை பார்த்துட்டு வந்து எழில் வந்து மெதுவாக போ விளையாடுங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கார் கேம் விளையாண்டு முடிச்சிடுறாங்க. முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு வெளியில் வந்தோடனே வந்து கரெக்டாக வந்து ஃபோன் வந்து எடுத்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னோடனே அபி வந்து ஃபோன் எங்கே வச்சுருக்க காவியா அப்படின்னு கேட்டோன்னே, ஃபோனை மறந்து வச்சுட்டு வந்துட்டேனேன்னு. எங்கள் வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னோடனே, வீட்டில் மறந்து வைக்கல, நான் வந்து நம்ம காரில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, சரி நீ போய் வந்து அப்பா காரில் இருக்குது, நான் போய் ஃபோனை வந்து ஃபோட்டோ எடுக்கணும், எடுத்துகிட்டு வந்துடட்டுமா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நானே வரேன், சேர்ந்து போகலாம், தனியாலாம் போகக்கூடாது அப்படிங்கிறப்ப கரெக்டாக அவருக்கு ஃபோன் வந்துடுது. ஃபோன் வந்தோடனே, சரி மனோகரி நீ போய் குழந்தைங்கள அழைச்சிட்டு போயிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க வந்து ஆன்ட்டி போகலாமா அப்படின்னு கேட்குறப்ப வந்து அதை தான் இருக்கல்ல இவளை செல்வி அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிவிட்டு எழில் வந்து மனோகரி நீயும் கூட போ, குழந்தைங்கள தனியாக விடாத அப்படின்னு சொன்னோன்னே, சாரி எழில் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சுடர் வந்து எல்லா குழந்தைங்களையும் அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க. அழைச்சிட்டு வந்துட்டுருக்கப்ப வந்து அஞ்சலி பாப்பா வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொன்னோன்னே, எழில்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த பக்கமாக வர்றப்ப தான் அஞ்சலி பாப்பா வந்து எனக்கு இந்த பாப்கார்ன் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி நான் வாங்கி தரேன் அப்படின்ட்டு வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்து முடிச்ச அடுத்த செகண்டே வந்து எனக்கு இந்த ரவுண்டு போகணும் ராட்டினத்தில் அப்படின்னு சொன்னோன்னே, அப்பாலேருந்து எல்லோரும் வெயிட் பண்ணுறாங்க. அதெல்லாம் எனக்கு கிடையாது, நீ என்னை அழைச்சிட்டு போவியா மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லைனா நான் அவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னா, சரின்ட்டு இவங்களும் சேர்ந்து சுற்றுறாங்க. இந்த பக்கம் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கப்போ தான் வந்து கரெக்டாக வேலு வந்துடுறாப்புல. வந்தோடனே பார்த்துட்டாங்க சுடரை. பார்த்ததுக்கப்புறமேட்டுக்கு கரெக்டாக அந்த செகண்ட் வந்து நிப்பாட்டி அந்த ராட்டினத்தை செக் பண்ணி பார்க்குறாங்க. கரெக்டாக வந்து சுடர் வந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க அந்த இடத்துலேருந்து. மனோகரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன இவங்க ஜாலியாக சந்தோஷமாக இருக்காங்க, இவங்க 2 பேரும் வந்து க்ளோஸாக இருக்கிறதுக்கு தான் நம்ம டூருக்கு வந்தோமா ட்ரிப்புக்கு அப்படின்னு அந்த சர்வெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கப்ப வந்து, நீ பேசாமல் இரு, எல்லாம் செய்ய வேண்டியது எல்லா விஷயமும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன், கொஞ்சம் பொறுமையாக இரு, நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அங்கே வந்து மணலில் வந்து குழந்தைங்கள்லேருந்து எல்லோரும் வந்து சுடர் கூட வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து எழிலுக்கு வந்து ரொம்ப ஆசையாக போயிடுது. சரி நம்மளும் போய் விளாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. எழில பார்த்தோன்னா டக்குன்னு அதிர்ச்சி ஆயிடுறாங்க குழந்தைங்களாம். ஏன் ஐயோ அப்பா திட்ட போகிறாரோ அப்படிங்கிறப்ப கரெக்டாக இருங்க நானும் உங்கள் கூட செருப்பை கட்டிட்டு வந்து விளாட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க கூட விளாட ஆரம்பிச்சிடுறாங்க. இது என்ன பண்ணுறதுனே தெரியாமல் எல்லோரும் குழந்தைங்கள்லாம் சந்தோஷத்தில் இருக்காங்க. அப்போ தான் வந்து எழிலுக்கு வந்து ஞாபகம் வருது, சுடர் சொன்னது வந்து அவங்க என்றைக்காவது அப்பா கூட சேர்ந்து விளையாடணும் ஆசையாக இருக்கணும் அப்படிலாம் நினச்சி கையை பிடிச்சி விளாண்டுருக்காங்களா, இல்லை அப்படின்னு சொன்னதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது வந்து எல்லோரும் ட்ரெயின் மாதிரி கூச்சு கிச்சு கிச்சு கிச்சுக்குன்னு சுற்றி விளாண்டுட்டு இருக்காங்க. சுடர் கையை பிடிச்சிக்கிட்டு அஞ்சலி பாப்பா வரிசையாக சுற்றிட்டு, அப்புறம் அஞ்சலி பாப்பாவை தோளில் தூக்கி வச்சுக்கிட்டு எழில் வந்து ரவுண்ட் அடித்து ராட்டின மாதிரி விளாண்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு வந்து மனோகரி வந்து எழில எழுப்புறாங்க. எழுப்புனப்போ தான் தெரியுது இது எல்லாமே ஷோல்டரை தொட்டோன்னே கனவு கண்டிருக்காப்புல. சரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தே என்ன சரியாக கவனிக்கல அப்படின்னோடனே, சரி விடு நான் வெளில போயிட்டு வந்துடுறேன், முக்கியமான கால் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னோடனே, நம்ம பேச பேச கூப்பிட கூட மதிக்க மாட்டேங்கிறானே, இவனை எதனா பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க மனோகரி. இருக்கட்டும் நான் வந்து கூடி சீக்கிரம் இந்த சுடரை வந்து துரத்தி விட்டுறேன், எல்லாமே அப்புறம் சரியாயிடும் அப்படிங்கிறப்ப கரெக்டாக வேலு வந்து கையில் வந்து ஒரு புகை வைக்க உப்புன்னு ஊதிக்கிட்டு இருக்காப்புல. கரெக்டாக எழில் வந்து பார்த்தோன்னா வந்து மரியாதைக்கு அந்த பொருளை எடுத்து கீழே போடு, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, இதெல்லாம் குழந்தைங்க பப்ளிக் பிளேஸு, இந்த மாதிரிலாம் செய்யலாமா அப்படின்னோடனே, யோ உனக்கு என்னையா வந்துச்சு, என் காசு என் பைசா, நான் என்னமோ என் உடம்பு என்னவோ பண்ணிட்டு போகிறேன், உனக்கு என்ன வந்துச்சு, நீ உன்னோட வச்சுக்கிட்டா பரவாயில்ல, இது மாதிரி பப்ளிக் பிளேஸில் இதெல்லாம் செய்கிறது தப்பு, இது தெரியாதா அப்படின்னோடனே, உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க, அப்புறம் நான் ரொம்ப கோபமாகிடுவேன், ஏற்கனவே செம்ம டென்ஷனில் இருக்கேன் காணுன்னு, நீ வேறு தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னோடனே செக்யூரிட்டியை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு முடித்தோடனே வந்து வேறு வழி இல்லாமல் வந்து வேலு வந்து கீழே போட்டுட்டு செம கோவமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு தான் வந்து எழில் போயிடுறாங்க. போய் திட்டிட்டு அப்புறமேட்டுக்கு அச்சு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிறப்ப தான் அவருக்கு அந்த டக்குன்னு யோசனை வருது, ஆஹா இவர் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து எம்டி ஆச்சே,
நம்ம இவரை தானே பார்க்கணும்னு மீட்டிங் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ கடைசியில் இவருக்கூடயே சண்டை போட்டுட்டோமே, இப்போ வந்து போய் முதல்ல வந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு இவரை தேடுறாங்க எலியில். தேடிட்டு இருக்கப்ப கரெக்டாக எஸ்கேப் ஆன இவரும் வந்து கண்ணில் மாட்டலை. அதனால் வேலு வந்து என்ன பண்ணதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதோட எபிசோட அட்டகாசமாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.